ஞானஸ்தானம் எடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4ஆம் அதிகாரம், பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி என்ன பண்ணினான்? 40 நாட்கள் வந்து நின்னான். ஆண்டவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசத்தோடு கூட வனாந்தர பிரயாணத்தில் இருந்தார். அல்லேலூயா. அந்த லூக்கா புத்தகம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பிசாசை ஆண்டவர் ஜெயித்ததுனால பிசாசு அவரை விட்டு என்ன பண்ணினான்? ஓடி போனான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இனி அடுத்த லெவல், இனி பெரிய ஆள் ஆயிரலாம், இல்லைன்னா அங்க போயிடலாம், இங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னா முடியாத காரியம். ரொம்ப ஜாக்கிரதையா வாழல அப்படின்னா, ஒழுங்கா வாழல அப்படின்னா, சரியா வாழல அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டுப்பட்டு வாழல அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது வெறும் ஒரு சடங்காச்சாரம் அல்ல. வேத வசனத்தின்படி பாவத்துக்கு மரிப்பதும் நீதிக்கு பிழைப்பதும். ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் அவருடைய கட்டளைக்கு உட்படணும், அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளணும். என்ன வந்தாலும் கடவுளை முருக பிடித்து கொள்ள வேண்டும். உபத்திரவங்கள் வரும், கடவுளை தேடணும். ஒரு அதாவது சூழ்நிலைகளை கர்த்தர் பார்ப்பார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளுக்காக கர்த்தர் இறங்குவார். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேதங்களை தியானிக்கணும். முடிந்த அளவுக்கு ஜபத்தில் உட்காரணும். முடிந்த அளவுக்கு பாவத்தை நீங்க என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். நீங்க 50% நீங்க செயல்படும் போது உங்களுக்காக ஆண்டவர் 50% செயல்படுவார். அல்லேலூயா. மனிதன் பாதி, கடவுள் பாதி. நீங்க முழுமையா கடவுள் செய்யணும்னு நினைச்சா நடக்காது இல்லையா? மனிதனும் கடவுளும் ஒன்றாக சேர்ந்தால் மாத்திரம் தான் நடக்கும். இப்போ நீங்க நினைச்சா பாவம் செய்ய முடியும், நீங்க நினைச்சா பரிசுத்தம் வாழ முடியும். உங்க கடின இருதயம் என்னைக்கு திருந்துதோ, உடைக்கப்படுதோ, அன்னைக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? முழுமையாக. அதே இது நீங்களே நினைச்சு துணிகரமா செய்யணும்னாலும் செய்யலாம். செய்யலாமா? செஞ்சா என்ன நடக்கும்? அல்லேலூயா. என்ன சொல்லுது? உன் கண்ணின் காட்சியின்படியும் உன் இருதயத்தின் விருப்பத்தின்படி செய். ஓகே. ஆனால் முடிவில் நான் அவனை என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா. இப்போ ஓகே. திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செஞ்சு திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு? இப்ப திருவிருந்து எடு, அடுத்து உனக்கு என்ன வச்சிருக்கு? நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. எழுதியிருக்கா இல்லையா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்பட்டிருந்தாலும், இந்த வழியில நீங்கள் தொடர்ந்து பிரயாணப்பட்டு போகும்போது இந்த வழியில் இருந்து திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களே போயிருவீங்க, உங்களை பிசாசு கூட்டி போயிருவான், உங்களை இழுத்து கொண்டு வந்துடும் பாவம். பாவத்துக்கு பயங்கர பவர் இந்த உலகத்துல. ஆனா கடவுளுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல. நீங்க கடவுளோடு இருந்தீங்கன்னா பாவம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும்? ஓடிடும். ஆனா பாவம் உங்களை விடாது, உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதில் இருந்து என்ன பண்ணணும்? வெளியே ஓடணும். அல்லேலூயா. ஒரு புக்ஸ் இருக்கு, இருந்து சேண்டிப்பேன் இல்ல, அந்த புக்கு இருந்தா அவன்கிட்ட தந்திருப்பேன். நல்ல ஒரு, அது பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருத்தர் வந்து ஒரு பிரயாணம் போவார். அந்த பிரயாணத்துக்கு இடையில என்னென்ன பாடுகள் வருதுன்னு ஒரு புக், அது ஒரு கிறிஸ்டின் புக்கு தான், நல்லா இருக்கும் படிக்க. முன்னாடி என்கிட்ட இருந்துச்சு, யார்கிட்டயா கொடுத்தேன், எங்க போச்சுன்னு தெரியல. அது ஒருவேளை கிடைச்சா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், போகிற வழிகளில பலவிதமான சோதனைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்த உங்களை பிசாசு எத்தனை முறை அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக போய்கொண்டிருந்த உங்களை திசை திருப்பி பிசாசோடு வேற வழியில கொண்டு போயிருக்கிறானா இல்லையா? அல்லேலூயா. பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல என்ன வந்து நிற்பான். இன்னையில இருந்து பிரிச்சாவுக்கு பின்னாடியும் ஹரினுக்கு பின்னாடி வந்து நிற்பான். அதிகமா நிற்பான், முன்னாடி நின்னதை விட அதிகமா நிற்பான். இப்பந்தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இனி நாளைக்கு உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் வரும். ஹரின் பாஸ்ட் பையனா அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் இல்ல. இப்ப நாம அதுல ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்லல, நம்ம இந்த ஞானஸ்தானம் வந்து சடங்கல்ல, இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. அந்த சடங்கு பைபிள் சொல்லப்படவும் இல்லை. பைபிள் சொல்லுகிற ஞானஸ்தானம் என்ன? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சரி, அங்க நான் ஸ்டாப் பண்றேன். அப்போ இந்த வனாந்தரத்துல
அவர்கள் பாவம் செய்ததினாலே விழுந்து போனார்கள், காலேப்பும் யோசுவாவும் தவிர. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, யோர்தானை கடக்க பண்ணுகிறார். இந்த யோர்தானை தேவன் கடக்க பண்ண காரணம் என்ன அப்படின்னா, யோர்தான் வழியாக இன்னொரு ஞானஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. செங்கடல் எப்படி ஞானஸ்தானத்துக்கு சமமாக மாறுகிறதோ அதே போல இந்த இடத்துல யோர்தானும் அதுக்கு சமமாய் மாறுவர்கள் எல்லோரும் அந்த வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். மிச்சம் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணினாங்க? மரித்து போனாங்க. இப்ப வனாந்தரத்தில் பிறந்தவங்க, இந்த 40 ஆண்டுகள் கேப்ல வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் கானானுக்குள்ளாக போகிறார்கள். அல்லேலூயா. அப்பா வந்தார், ஆனா அப்பா போகல. யார் போனா? பிள்ளை போனது. அல்லேலூயா. நிறைய பேர் பிள்ளைங்களுடைய பிள்ளையும் போயிருக்கும். அப்பா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் செங்கடலை கடந்தோடனே 10 பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அதில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அதில் ஒரு 20 வயசுக்கு உட்பட்டவங்க இருந்திருப்பாங்க. இல்லை அவங்க அப்பா அப்படின்னு வந்திருக்கலாம். அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு தலைமுறை என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்கலாம். அப்ப இதுல இவ்வளவு பேர் தான் போயிருக்கிறார். மிச்சம் இருக்கிற எல்லோரும் மரித்து போனார்கள். அப்ப அவங்களுக்கு ஆல்ரெடி கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? ஞானஸ்தானம் கொடுத்திருந்தார். அப்ப அதன் வழியாக அவர்கள் வந்தபோது கானானை அடைய முடியுமா இருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை மறுதலித்ததுனால அவர்களை கானானுக்குள்ள என்ன பண்ணல, கொண்டு போகல. இப்ப 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முதல் முறையாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்படியாக யோர்தானை கடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப யோர்தானை கடந்த பிற்பாடு தான் இவங்க எங்க போகணும்? கானானுக்கு போகணும். இப்ப யோர்தானை கடந்தாதான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கானான் கிடைக்கும். அவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பூமி கிடைக்கும். இவர்கள் எந்த டைம் போறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அறுப்பு காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜூலை ஆகஸ்ட் மாதம், இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கும்போது கரை புரண்டு ஓடுமா. அதாவது தண்ணி கம்மியா இருக்காது. நமக்கு பொதுவாக தெரியுமில்ல, ஆற்றுல வெள்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா கரையை தாண்டி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும், அச்சுறுத்திக்கிட்டு இருக்கும். அந்த சூழ்நிலையில் பயங்கரமான தண்ணி, அந்த வழியை போகவே முடியாது. ஒருவேளை மழை பெய்யாத காலம், வெயில் காலம் அப்படின்னா கூட தண்ணி கம்மியாக இருந்திருக்கும், இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காது. இப்போ தண்ணி வேகமாக வருது, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரை புரண்டு ஓடுகிறது தண்ணி. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த யோர்தானை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் ஒரு குவியலாக நிப்பாட்டினார். அல்லேலூயா. படிச்சிருப்பீங்களா? ஒரு குவியலாக ஆண்டவர் நிப்பாட்டினார். இப்போது அவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த யோர்தானை கடந்து அடுத்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? கானான் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லி வர்றதுக்கு, நீங்கள் யோர்தானை கடக்காவிட்டால், செங்கடலை கடக்காவிட்டால் எங்க போக முடியாது? கானானுக்குள்ள போக முடியாது. இது நீங்க புதிய ஏற்பாடுல படிச்சு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். இது ஞானஸ்தானத்தின் அடையாளம். அல்லேலூயா. அப்ப நீங்க யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு எங்க போக முடியும்? பரலோகம். இவ்வளவு நாள் எங்க கூட இருந்தீங்க, ஆனா நீங்க எங்க தான் போக போறீங்க? ஹலோ, எங்க போக போறீங்க? நரகத்துக்கு தான் என்ன பண்ண போறீங்க? அதான் சொல்ல முடியும். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் அவங்களையும் கூட்டுவாங்க, ஆண்டவர் எங்க கூட ரொம்ப நாள் சர்ச்சில் இருந்தாங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு தெரியும், நீ வேலையை பார்த்துருந்தவனே போ அப்படிம்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஞானஸ்தானத்தின் மூலமாக நீங்க என்ன பண்றீங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் போறீங்க. சரி, ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிச்சுட்டு நான் முடிக்கிறேன். மார்க்கு 16:6 வாசிங்களேன், வேகமா வாசிங்க. மார்க்கு 16:6.